அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த காணொலியில் தெரியுது, இது வந்து ஸ்டீரியோகிராம்னு பேர். PYE பை அந்த கம்பெனி. இது வந்து இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது. அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமானது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எல்இடி எல்சிடி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்தால் எப்படி வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்களோ அப்படிப்பட்ட ஆச்சரியத்தோடு பார்க்கப்பட்ட ஒரு பொருள் இது. இன்றைக்கி வந்து ஒரு ஆன்டிக்னு சொல்லக்கூடிய அந்த பழங்கால கலைப்பொருள்கள் அந்த அடிப்படையில் இருக்குது. இது வந்து நாளையிலேருந்து எங்களோட இருக்க போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி அதை வச்சு ஒரு காணொளி. எப்போதுமே ஒரு பொருளுடைய அருமை தெரிஞ்சவங்க தான் அதை பற்றி சரியாக தெரிஞ்சுக்குவாங்க, அதன் மேலே ஆர்வம் கொள்வாங்க. இந்த பொருளை பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்க பார்த்தாங்க, இது ஏதோ ஒரு பொருள்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பொருளுடைய அருமை தெரிஞ்சவர் இதை வந்த உடனே என்ன பண்ணார்னா, அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். வீடியோ எடுத்தோடனே இப்போ நான் சொன்னேன், ஏன்னா ஏங்க இது உங்களுக்கு பிடிக்குதுன்னா வேணால் இதை எடுத்துக்கங்க, நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்டிக்குங்கிற அடிப்படையில் ஒரு நண்பர் கொடுத்த அந்த பொருள் இது. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. வியாபார ரீதியாக கூட சில பேர் வந்தாங்க, அதை வந்து அந்தளவுக்கு மதிப்பு போடலை. தற்செயலாக ஒரு ரெக்கார்டிங் விஷயமாக ஒரு திரைப்பட இயக்குனர் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்தப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பட் இடையில் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறகு நான் வந்ததுலேருந்து அந்த பொருளை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன், அது நமக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. ஆனால் சரி, அவங்க ஏதோ ஒரு பர்பஸாக வச்சுருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி நான் அதை கேட்குறதுக்கு தயங்கினேன். இப்போ நீங்கள் வந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டதுனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஆக்சுவலாக இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவர் அந்த ரெக்கார்டிங்காக வந்திருந்த சகோதரர் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த இயக்குனர் என்ன சொன்னார், நான் வந்ததுலேருந்தே இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன இப்போ கொடுக்குறதுன்னு சொன்னால் உடனடியாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு போட்டு அவர் எடுத்துக்கிறதாக முடிவு பண்ணியிருக்காரு. எப்போதுமே அந்த ஒரு பொருளுடைய உண்மையான மதிப்பு, அதனுடைய அருமை தெரிஞ்சவங்க தான் அதை வந்து விரும்பி எடுத்துக்குவாங்கங்கிறது நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் இது அந்த காலத்து ரொம்ப பிரபலமான பொருள். இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது. பை ஸ்டீரியோகிராம்னு பேர். அது இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இவருக்காகவே இறைவன் அதை வந்து வெயிட் பண்ண வச்சுருக்கான் அப்படின்னு தோணுது. ஒரு பொருளை வந்து ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு சொல்லி இறைவன் நாடிட்டா, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பார்த்துருந்தாலும் அது அவங்களுக்கு போக போகிறதில்ல. இவருக்காகவே அது வெயிட் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து அவருக்கு உரிய பொருள் அவருக்கே போகிற மாதிரி ஏற்பாடாகிட்டுருக்கு. இதெல்லாம் இறைவனுடைய செயல் தான். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இந்த செட்டப்புக்கு பேர் ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. அந்த சென்டரில் ஒரு கருப்பு பிளேட்டு, இதை பல பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அந்த சென்டரில் இருக்க பிளேட்டு வந்து அந்த கருப்பாக இருக்கிறது தான் சவுண்டு ரெக்கார்ட் பண்ண பிளேட்டு. அதில் வந்து அந்த நீடல் மாதிரி இருக்குது பாருங்கள், அது போய் உட்கார்ந்த உடனே அதோடைய சவுண்டு வரும் அப்படிங்கிறது அதோடைய சிஸ்டம். அந்த காலத்தில் வந்து சினிமா பாட்டுகள்லாம் இதுமாரி ரெக்கார்டில் தான் வந்துச்சு. அந்த இதில் ஃபுல் ரவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு ரெக்கார்டு இருக்கும். அவ்வளோ பெரிய ரெக்கார்டில் வச்சு தான் பாட்டுகள் பதிவு பண்ணப்பட்டது. ஒரு 3 நிமிஷம் ஓடுறதுக்கு அவ்வளோ பெரிய ரெக்கார்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சின்னதாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அதோடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன். இதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் ரவுண்டு அளவுக்கு பிளேட்டில் இருக்கும் ரெக்கார்டட் பிளேட்டு. அதிலே வந்து டபுள் சைடு கூட போடுவாங்க. அதாவது இப்போ கொஞ்சம் பாட்டு பெரிய பாட்டாக இருந்தால், ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பாட்டாக இருந்தால் அந்த பிளேட்டை திருப்பி போட்டு மறுபடியும் அதிலே பாட வைப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய சைஸ் இருந்தது. அப்புறம் சின்னதாக்கி, அப்புறம் இந்த சின்ன சைஸ் இருக்குல்ல இந்த கருப்பு, அதுக்குள்ளேயே ஒரே இதுலேயே 4 பாட்டு 5 பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. அதெல்லாம் இந்த வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த காலம். அந்த காலத்தில் கல்யாண வீட்டுகள்லாம் இதை தான் போட்டுவாங்க, பாட்டு போட்டு விடுவாங்க. அது சினிமா பாடல்களாக இருந்தாலும் சரி, நாகூர் பாடல்களாக இருந்தாலும் சரி, இதுமாரி ஓட விட்டு. இப்போ நான் சுற்றி விடுறேன்ல, இது வந்து மோட்டரில் வச்சு ஓட வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி, அந்த மோட்டரெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எல் ஷேப்பில் ஒரு கீ இருக்கும். அதை சுற்றி விட்டோன்னா அந்த ஸ்ப்ரிங்கு வேகத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடு குறைஞ்சிருச்சுன்னா, அந்த ஸ்ப்ரிங் ஸ்பீடு குறைஞ்சிருச்சுன்னா பாட்டு அப்படியே மெதுவாக இழுக்கும். அப்புறம் மறுபடியும் சுற்றி விடணும். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மோட்ரு வச்சு தன்னால் சுற்றுற மாரி வச்சாங்க. இதுமாரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே சிடி ஆகி இதுவாகி இப்போ கையில் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துருச்சுங்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஆக இது வந்து ஆதி காலத்து கிராமஃபோன். இந்த ரேடியோவும் கூட அந்த காலத்து அதுக்கு பேர் வால்வு செட்டுன்னு பேர்.
இதில் வந்து நிறைய பேண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பட்டனு அதெல்லாம் மீடியம் வேவ், ஷார்ட் வேவ், 1 2 3 அப்படிலாம் இருக்கும். அதில் சிலோனுடைய பாட்டெல்லாம் கேட்கும். இந்த டியூனிங்கு, அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங்கு இதெல்லாம் இருக்கும். உள்ளே அந்த இதுக்குள்ளே லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்டிக் பொருள் நாளையிலேருந்து நம்மளை விட்டு போயிட போகுது. ஸோ இதை பற்றி தெரியாதவர்களுக்காக, இந்த தகவலுக்காக இந்த காணொளி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.